காயத்ரியை மட்டும் எதிர்ப்பதே பிரகாஷுக்கு மிகப்பெரிய சவால். இப்போ என்னன்னா, காயத்ரியோட மினிஸ்டரும் சேர்ந்துட்டார். பிரகாஷ் மீண்டும் மீண்டும் தன் அவசரத்தால் சாதகமாக்கி கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களையே தனக்கு பாதகமாக்கி கொண்டு இருக்கிறார். மொத்தத்தில் இனி பிரகாஷ் போராட வேண்டிய தூரம் பெருசாகிக்கிட்டே இருக்கு. காயத்ரி தனக்கு வரும் பிரச்சனைகளை எல்லாம் தன் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டால் ஜெயித்து கொண்டே போகிறார். அடுத்து காயத்ரியை வீழ்த்த பிரகாஷ் எடுக்க போகும் ஆயுதம் என்ன? பிரகாஷ் அடுத்து பென்னியை சந்திக்க வாய்ப்பு அமைந்தாலோ அல்லது கந்தசாமி வைஃபை பற்றி யோசித்து அவரை கண்டுபிடித்து காயத்ரிக்கு எதிராக திருப்பி விட்டாலோ காயத்ரிக்கு மீண்டும் பதட்டம் ஆரம்பிக்கும். காயத்ரியை தோற்கடிக்க பிரகாஷ் இனி பல வழிகளில் யோசித்தாக வேண்டும். இதுவரை இருந்த வாய்ப்புகள் எல்லாம் கை நழுவி விட்டது. பிரகாஷுக்காக அடுத்து திறக்க போகும் கதவு எது? அடுத்த வாய்ப்பையாவது பிரகாஷ் அவசரப்படாமல் நிதானமாக கையாளுவாரா? காயத்ரியின் மூளை, நம்பியின் பணம், மினிஸ்டரின் பவர் இவற்றையெல்லாம் எதிர்த்து போராடி ஜெயித்தால் மட்டுமே ஜெய்ஹிந்த் விலாஸ் பிரகாஷ் குடும்பத்துக்கு. பிரகாஷின் அடுத்த மூவ் என்ன? காயத்ரி நம்பி சொத்தை அடைய என்ன செய்ய போகிறார்? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை கீழே உள்ள பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். தேங்க்யூ.